உங்கள் 20ஸை பற்றி யாருமே சொல்லாத உண்மையை இந்த வீடியோவில் நான் சொல்கிறேன். ஸோ பேசிக்காக என்ன விஷயம் அப்படின்னா, நீங்கள் 20ஸில் இருக்கீங்க அப்படின்னா டே அண்ட் நைட்டெல்லாம் பார்க்காதீங்க. கிடைக்கிற டைம் எல்லாம் உழைச்சிக்கிட்டே இருங்க. ரெண்டாவது விஷயம், கிடைக்கிற ஆப்பர்ச்சுனிட்டிஸையும் லாஸ் பண்ணிடாதீங்க. எப்பப்போ என்னென்ன ஆப்பர்ச்சுனிட்டியெல்லாம் வருதோ அது எல்லாத்தையும் ட்ரை பண்ணி ஒர்க் பண்ணிகிட்டே இருங்க. அதே மாதிரி லேர்னிங் அப்படின்னு சொல்கிறதுக்கு லிமிட்டே வச்சிடாதீங்க. ஏன்னா அந்த 20ஸில் நீங்கள் கற்றுக்கிற லேர்னிங்ஸு உங்களோட லைஃப் லாங் உங்கள் கூடவே இருக்கும். ஸோ கற்றுக்கிறதுக்கு லிமிட் வச்சிடாதீங்க. எந்த தோல்வியை பார்த்தாலும் பிரச்சனையே கிடையாது. ஏன்னா உங்களுக்கு இன்னும் வயசு இருக்குது, நிறைய ஃபெயிலியர்ஸை இன்னும் நீங்கள் அதிகமாக பார்த்துக்கலாம். இன்னொரு பொய்யான விஷயம் தான் ஒர்க் லைஃப் பேலன்ஸ். இந்த ஒர்க் லைஃப் பேலன்ஸ் அப்படின்னு சொல்கிறது தூக்கி போட்டுருங்க உங்களோட 20ஸில். ரிஸ்க் எவ்வளோ நீங்கள் ஃபாஸ்ட்டாக எடுக்கிறீங்களோ, எவ்வளோ அதிகமான ரிஸ்க் எடுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களோட ஃப்யூச்சர் வந்து நல்லாயிருக்கும். ஸோ அந்த ஃப்யூச்சரில் நீங்கள் நல்லா இருக்கணும்னு நினச்சிங்கன்னா இப்போ இருந்து ரிஸ்க்கை கரெக்டாக எடுத்துக்கோங்க. நிறைய பேர் பிரச்சனை என்ன தெரியுமா, இந்த 20ஸில் சேஃப் ஜோனில் ஃப்ரெண்ட்லியாக என்ஜாய் பண்ணிவிட்டு லைஃப்பை கண்டினியூ பண்ணணும் அப்படின்னு சொல்லி நினைப்பாங்க. பட் ட்ரூத்ஃபுல் என்ன அப்படின்னா, ஆஃப்டர் 20ஸுக்கு அப்புறமா அவங்களோட லைஃப் அவங்க பண்ண அவ்வளோத்துக்கும் வச்சு செய்யும் அப்படின்னு சொல்லலாம். நீங்கள் 20ஸில் நீங்கள் உங்களுடைய எஃபர்ட்டை கொடுத்து ரிஸ்க்கை கொடுத்து ட்ரை பண்ணி ஃபெயிலியர்ஸை பார்த்து கற்றுக்கிட்டு மூவ் ஆகிட்டே இருந்தீங்க அப்படின்னா ஆஃப்டர் 30ஸுக்கு அப்புறமா உங்களோட லைஃப் பீஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் எவ்வளோ கற்றுக்க முடியுமோ அவ்வளோ கற்றுக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸோட என்ஜாய் பண்ணுறதெல்லாம் 20ஸுக்கு முன்னாடியே முடிஞ்சிருக்கணும். 20ஸ்லேருந்து நீங்கள் ஒர்க் லைஃப் பேலன்ஸ் எல்லாம் தூக்கி போட்டுட்டு ஜஸ்ட் எவ்வளோ ஒர்க் பண்ண இயலுமோ எவ்வளோத்துக்கு கற்றுக்க முடியுமோ அவ்வளோத்தையும் பண்ணுங்கள். அதுதான் உங்களோட ரன்னிங்கில் பீக் பீரியடாக இருக்கும். ஆல் தி பெஸ்ட்.